ஹலோ, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, எந்திரிச்சு உள்ள போ. பெருசா என்னடா பேச போறீங்க? வானதி பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால பாண்டியனுக்கும் அவங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றீங்க, அதானே? இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஏய், நான் சொல்றத கேட்டா நீங்க எல்லாருமே இப்படிதான் சிரிப்பீங்க. டேய் சும்மா இரு, நான் போறேன். இருடா, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறேன். அண்ணே, நாங்க வானதி வீட்டுல இருந்தா வரோம். டேய், அவங்க வீட்டுல ஏதாவது சண்டையாச்சா? அண்ணே, சண்டைக்கு எதுக்கு நாங்க எப்படி சிரிக்க போறோம்? அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அது இல்லண்ணே. டேய், ஹலோ, என்னன்னு சொல்லிட்டு தான் சரிங்களா? சொல்ல ஏய் சொல்லுடா பாண்டி. அண்ணா, வானதி பிரெக்னெண்டாலாம் இல்லண்ணே. புரியலடா. புரியலையா? அண்ணே, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதுண்ணே, போனேன். உண்மை. ஆனா நான் அப்பவே நினைச்சேன், என் தம்பி அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்லாம் இல்லையே. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் அவன் பின்னாடியே போனேன். அங்க போய் பார்த்தா டேய், சும்மா இருக்க மாட்டியாடா? ஏய், சிரா சொல்ல விடுறா, எதுக்கு அடிக்கிற? டேய், என்னதான்டா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலடா. ஆனா வானதி பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல. நம்ம ஊருக்கு போனது தெரிஞ்சு அவ வீட்டுல அவளுக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கோயில் கூட்டு போயிட்டாங்களாம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம வானதி பிரெக்னெண்டா இருக்கான்னு பொய் சொல்லியிருக்கு. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாண்ணே. ஆனா பாண்டியன் ரொம்ப பதட்டமாவே இருந்தாங்க. இதான் விஷயம் சொல்லிருக்கலாம்ல. அவன் எப்படிங்க சொல்லுவான்? அவனுக்கெல்லாம் ஒரே குழப்பம். நாம தான் எதுவும் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு மண்டை குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கான். டேய், சும்மா இருங்கடா, சிரிக்காதீங்க. இல்லண்ணே, அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாரதி அங்க பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றா, ஆனா இவன் ஒண்ணுமே பண்ணல. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கோம். இவனால இல்லன்னு சொல்ல முடியல, ஆமான்னு ஒத்துக்கவும் முடியல. பாவம், அவஸ்தைப்பட்டு இருந்தான். அதான் சாரு வீட்டுக்கு வந்தோடனே ஓடி இருக்காரு. நான் சும்மா விடுவேனா? நான் தான் பின்னாடியே போயிட்டேன்ல. அந்த பொண்ணுகிட்ட பேசி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சார் நிம்மதியாவே இருக்காரு. அநியாயம். ஏங்க சிரிக்காதீங்க. சாரி. ஓகே. டேய், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமாடா? அவங்க வீட்டுக்கு இப்பதான் தெரிஞ்சது. பாண்டி ஊர்ல இருந்து வர வரைக்கும் வானதி இந்த பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கா. இல்லன்னா உடனே பிடிச்சு கல்யாணம் பண்ணிச்சுட்டா என்ன பண்றது? அதனாலதான் அந்த பொண்ணு உஷா